ஸ்டூடெண்ட்ஸ், பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜியில் பிளான்ட் அனாட்டமி முடித்தாச்சு. அடுத்தது பிளான்ட் ஃபிசியாலஜி போகிறோம். உங்கள் புக்கில் 2 மேஜர் டாபிக் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிளாஸ்டிட்ஸ் அண்ட் ஹவு தே பெர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ்னும், அடுத்தது மைட்டோகாண்ட்ரியா அண்ட் ஹவு டு தே பெர்ஃபார்ம் ரெஸ்பிரேஷன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நாம் பிளாஸ்டிட்ஸும் அடுத்தது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். So what are plastids? They are nothing but the one of the cell organelle which is present only in plants, absent in animals. There are 3 types of plastids: chromoplast, chloroplast and leucoplast. Chloroplast, green color pigment. Chloro nave green color, chromo nave other than green, yellow, red, orange color pigments எல்லாம் chromoplast ன்னு சொல்கிறோம். லியூக்கோ அப்படின்னாவே கலர்லெஸ்ன்னு அர்த்தம். கலர்லெஸ் பிளாஸ்டிட்ஸ் எல்லாம் லியூகோபிளாஸ்ட்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் தி 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ். நெக்ஸ்ட் பாஸ் ஆன் டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இஸ் a 4 mark question. So chloroplast is the green plastic which contain a pigment known as chlorophyll அப்படின்னு சொல்கிறாங்க. குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சருக்கு நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். The chloroplast is oval in shape which is about 2 to 10 micrometer in diameter and 1 to 2 micrometer in thickness இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் 4 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் சொல்கிறாங்க. உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்வலப், ஸ்ட்ரோமா, தைலகாய்ட்ஸ், கிரானா. என்வலப், ஸ்ட்ரோமா, தைலகாய்ட்ஸ், கிரானா. ஒவ்வொரு பார்ட்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்வலப். The outermost covering is known as envelope. There are 2 types: outer membrane and inner membrane. Outer membrane and inner membrane. In between these 2 membrane a space is present that is known as intermembrane space அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது போகலாம். ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமா இஸ் நத்திங் பட் த மேட்ரிக்ஸ் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ரோமா. இதுக்குள்ளே இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் இன்னர் பார்ட்டுக்கு பேர் தான் ஸ்ட்ரோமா. இப்போ இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரோமாக்குள்ளே 70S ரைபோசோம்ஸ் இருக்குங்கிறாங்க. 70Sங்கிறது ரைபோசோமோட அளவு. 70S சைஸ் உள்ள ரைபோசோம்ஸ். எஸ்ங்கிறது ஸ்வெட்பர்க் யூனிட். ஸோ இதில் 70S ரைபோசோம்ஸ் இருக்கிறனால which is used for the synthesis of fatty acidன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய லிப்பிட் ட்ராப்ஸ் இருக்கும். ஸோ விச் கேன் ஸ்டோர் தி லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முக்கியமான திங், டிஎன்ஏ இஸ் ப்ரெசன்ட் இன் குளோரோபிளாஸ்ட். இந்த டிஎன்ஏ வேறு எந்த செல் ஆர்கனல்லையும் கிடையாது எக்ஸப்ட் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். டிஎன்ஏ இஸ் ப்ரெசன்ட். இந்த டிஎன்ஏவை பற்றி நிறைய கான்ட்ரவர்சியான கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிஎன்ஏ இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். when the cell replicate, the DNA inside the chloroplast also replicate which can controls the function of chloroplast அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎன்ஏ இந்த குளோரோபிளாஸ்டில் இருக்கிற டிஎன்ஏவோட ஆன்சிஸ்டர்ஸ் மேபி சயனோபாக்டீரியாவாக இருக்கலாம். அதோட மூதாதையர்கள் சயனோபாக்டீரியாவாக இருக்கலாம். which enter inside the chloroplast which perform எண்டோசிம்பயாட்டிக் லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த குளோரோபிளாஸ்டோட ஒரு சிம்பயாட்டிக் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குளோரோபிளாஸ்டே ஒரு ஆர்கானிசமாக இருக்கலாம், டினோவா ஆரிஜினாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் this DNA is present inside the chloroplast which can controls the function of chloroplast which comprises about 30 to 50 genes இருக்குது which can code for some proteins அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது போகலாம். முக்கியமான ஒன்று தைலகாய்ட்ஸ். தைலகாய்டு அப்படிங்கிறது டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டில் நிறைய டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் தைலகாய்டு. இப்போ சப்போஸ் இந்த காயினை நீங்கள் தைலகாய்டுன்னு எடுத்துட்டிங்களா, விச் இஸ் அ டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் கவர்ட் பை அ தைலகாய்டு மெம்பரேனால் கவர் ஆகிருக்கும். இன்சைட் த தைலகாய்டு லூமன்கிற கேப் இருக்கும்.
இதுதான் தைலக்காய்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த தைலக்காய்டு தனியாக இருக்காது. நம்பர் ஆஃப் தைலக்காய்ட்ஸ் ஜாயின் டுகெதர் அண்ட் ஃபார்ம் அ கிரானா. டிஸ்க் ஆஃப் காயின்ஸ் இருக்கும், அதாவது ஸ்டாக் ஆஃப் காயின்ஸ் அல்லது பைல் ஆஃப் காயின்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தைலக்காய்டும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி ஒரு குரூப்பாக ஒரு ஸ்டாக்காக ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பைல் ஆஃப் காயின்ஸ்க்கு பேர் தான் கிரானா. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், இது ஒன்றும் தைலக்காய்டு, டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஈச் தைலக்காய்டு இஸ் கவர்ட் பை எ மெம்பரேன் known as thylakoid membrane. Inside the thylakoid lumen is present. It cannot be present in separate form, which is arranged in a like a pile of coins, stock of coins மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுக்கு பேர் கிரானம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கிரானம் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த குளோரோபிளாஸ்ட். இப்போ ஒரு கிரானமும் இன்னொரு கிரானமும் ஒரு சேனல் அல்லது lamella மூலியமாக கனெக்ட் ஆகிருக்கும். This channel or lamella is known as stroma lamella or Fred channel அப்படின்னு சொல்கிறாங்க. So each disc is known as thylakoid. Group of thylakoids are known as grana. Each granum is connected by a lamella known as stroma lamella or Fred channel. That's all about the structure of chloroplast. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். உங்களுக்கு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மேஜர் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ். அடுத்த ஃபங்க்ஷன் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச், சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஸ்டோரேஜ் ஆஃப் லிப்பிட்ஸ் ட்ராப்லெட்ஸ் இருக்குன்னு சொன்னாலே அது. அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஒரு குளோரோபிளாஸ்ட் மல்டிப்ளை ஆகி தானே உருவாகிக்கும், அதனால தான் ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது போகலாம் ஃபோட்டோசிந்தசிஸ். ஜென்ரலாக வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே இதை படிச்சிருக்கீங்க. அதாவது கார்பன் டை ஆக்சைடு கம்பைன் வித் வாட்டர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் குளோரோஃபில் carbohydrate is produced, oxygen is released as a byproduct. இதுதான் ஓவரால் ரியாக்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இது ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். அடுத்தது வேர் டஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு 1 மார்க் ஆர் 2 மார்க் கொஷினாக கேட்கலாம். ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர்ஸ் இன் க்ரீன் பார்ட்ஸ். இது நம்ம படித்தது தான். மேஜராக எங்கே இருக்கும், லீஃபில் நடக்கும்னு தான் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அல்லது ஒரு ஸ்டெம்லேயும் நடக்கலாம், ஃப்ளோரல் பட்ஸ்லேயும் நடக்கலாம். எங்கெல்லாம் க்ரீன் கலர் பார்ட் இருக்கோ அங்கெல்லாம் நடக்கலாம். இந்த இடத்துல ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க, ஒன்லி க்ரீன் கலர் லீஃப் மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியுமா? நிறையா பிளான்ட்ஸில் பார்த்திங்கன்னா கலர்டு லீஃப் எல்லாம் இருக்கும், அது எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுன்னு கேட்பாங்க. ஸோ க்ரீன் கலர் பிக்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியுமானா இல்லை. க்ரீன் கலர் பிக்மெண்ட்ஸ் மேஜராக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். ஆனால் மற்ற கலர் பிக்மெண்ட் அதோட ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் லெவல் வேணால் கம்மியாகவா இருக்கலாமா விளைஞ்சது, விச் கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது இம்பார்ட்டன்ட் டாபிக்கு போகிறோம். ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸை பற்றி பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தைலக்காய்டு மெம்பரேன், இது தைலக்காய்டு, இது ஃபுல்லாக கிரானா. 2 தைலக்காய்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் ஸ்ட்ரோமா லேமெல்லா அல்லது ஃப்ரெட் சேனல்னு சொன்னேன். இந்த ஒவ்வொரு தைலக்காய்டு மேலேயும் நான் டாட்டாக வச்சுருக்கேன் பாருங்கள், அதுதான் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் நால தான் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸே நடக்குது. சரியா? இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் பற்றி நமக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். இதை பார்த்தாவே உங்களுக்கு ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் புரியும். ஸோ வாட் இஸ் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னா, த பிக்மெண்ட்ஸ் இன்வால்வ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் கால்டு ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ வாட் ஆர் த பிக்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, கரோட்டினாய்ட்ஸ், ஜாந்தோஃபில்ஸ், ஃபைகோசயானின்ஸ், ஃபைகோஎரித்ரின்ஸ், இந்த மாதிரி நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லா பிக்மெண்ட்ஸையும் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். இது எங்கே ஒட்டிகிட்ருக்குன்னா தைலக்காய்டு மெம்பரேனில் மட்டும்தான் ஒட்டிகிட்ருக்கும். ஸோ தைலக்காய்டு ஒரு குளோரோபிளாஸ்டில் தைலக்காய்டு தான் க்ரீன் கலருக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது போகலாம், அடுத்த டாபிக் பாருங்கள். இதில் ஃபோட்டோ சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டமாக ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம சிஸ்டம்னாவே என்ன சொல்லுவோம், குரூப் ஆஃப் திங்ஸ், டிஃப்ரெண்ட் திங்ஸ் குரூப்டு டுகெதர் விச் பெர்ஃபார்ம் அ சிங்கிள் ஃபங்க்ஷன். சேம் ஃபங்க்ஷனை பண்ணால் தான் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ டைப்பாக பிக்மெண்ட் இருந்தாலும் அதெல்லாம் சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷன், அதாவது ட்ராப் சோலார் எனர்ஜிங்கிற ஒரே ஃபங்க்ஷனை பண்ணுறதுனால இதெல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ சிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோ சிஸ்டம் 2ன்னு இருக்குது.
ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு பேர் ரியாக்ஷன் சென்டர்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ சிஸ்டம் 2க்கு பேர் ஹார்வெஸ்டிங் சென்டர்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு பேர் ரியாக்ஷன் சென்டர், ஃபோட்டோ சிஸ்டம் 2க்கு பேர் ஹார்வெஸ்டிங் சென்டர். ரியாக்ஷன் சென்டர்னால் மேஜர் ரியாக்ஷன் இங்கே தான் நடக்கும்னு அர்த்தம். விச் கண்டெய்ன்ஸ் ப்ரைமரி பிக்மெண்ட்ஸ் வச்சுட்ருக்கோம். வேறஸ் ஃபோட்டோ சிஸ்டம் 2 வந்து அசசரி பிக்மெண்ட்ஸை வச்சுட்ருக்கோம். ஸோ வாட் இஸ் த ப்ரைமரி பிக்மெண்ட்னா எத்தனை பிக்மெண்ட் இருந்தாலும் குளோரோஃபில் ஏ தான் ப்ரைமரி பிக்மெண்ட். ஏன்னா குளோரோஃபில் ஏனால் மட்டும்தான் விச் கேன் ட்ராப் மோர் அமௌண்ட் ஆஃப் சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணி கன்வெர்ட் பண்ண முடியும். எதை ஏடிபியை ஏடிபி ஆகவும் என்ஏடியை என்ஏடிபி ஆகும். ஏடிபிங்கிறது அடினோசின் டை பாஸ்பேட்டு, அடினோசின் ட்ரை பாஸ்பேட் ஆகவும், நிக்கோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைடை நிக்கோட்டினமைன் அடினைன் டை நியூக்ளியோடைட் பாஸ்பேட் ஆகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். எதுனா குளோரோஃபில் ஏ தான் நல்ல மேஜர் பிக்மெண்ட். அதனால தான் அதை ப்ரைமரி பிக்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். மிச்சம் எல்லா பிக்மெண்ட்டு குளோரோஃபில் ஏவை தவிர்த்து மற்ற எல்லா பிக்மெண்ட்டையும் அசசரி பிக்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. குளோரோஃபில் பி, கரோட்டினாய்ட், ஜாந்தோஃபில் எல்லா பிக்மெண்ட்டும் அசசரி தான். ஏன்னா விச் கேன் அப்சார்வ் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஆனால் அதனால இந்த மாலிகூலை கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு எனர்ஜி பத்தாதனால விச் பாஸ் த எனர்ஜி டு ப்ரைமரி பிக்மெண்ட்டுக்கே அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அந்த ஃபோட்டான்ஸை திருப்பி எதுக்கே கொடுத்துரும், ப்ரைமரி பிக்மெண்ட்டுக்கே கொடுத்துரும். அதனால் இதுக்கு பேர் ஹார்வெஸ்டிங் சென்டர். விச் கேன் ஹார்வெஸ்ட் ஒன்லி இதை சோலார் எனர்ஜியை மட்டும் ட்ராப் பண்ண முடியுங்கிறனால இதை வந்து ஹார்வெஸ்டிங் சென்டர்னு சொல்கிறோம். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அசஸ் பண்ணுறதுனால இது வந்து அசசரி பிக்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி two systems, photo system 1 and photo system 2. photo system 1 is known as reaction center, ஏன்னா மேஜர் ரியாக்ஷன் இங்கே தான் நடக்கும். photo system 2 is known as harvesting center, so which can harvest only the sunlight. reaction centerக்கு அதர்வைஸ் இன்னொரு பேர் என்னென்னா பிரைமரி பிக்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், அசசரி பிக்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பிரைமரி பிக்மெண்ட்ஸ் கம்ப்ரைசஸ் chlorophyll A, only chlorophyll A, whereas accessory pigments comprises chlorophyll B, carotenoids, xanthophyll, etc. The primary pigments can trap the solar energy and convert the solar energy into chemical energy and electrical energy. So what is the chemical energy? ADP is converted into ATP, diphosphate. ரெண்டு பாஸ்பேட்டாக இருக்கிறது 3 பாஸ்பேட்டாக ஆகும். NAD is converted into NADP-ஆக மாறும். இந்த ரெண்டும் எனர்ஜி ரிச் மாலிகூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த accessory pigments which can absorb the energy but it pass on the energy to primary pigments. That's all about the pigment system. அடுத்தது process of photosynthesis போகலாம். two types of reaction நடக்கும். ஒன்று லைட் ரியாக்ஷன், இன்னொன்று டார்க் ரியாக்ஷன். இதை நம்ம ரியாக்ஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை நம்ம ரியாக்ஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கம்பேரிட்டிவாக சொல்லித்தரேன். ரியாக்ஷன் 1 இஸ் நோன் அஸ் லைட் ரியாக்ஷன். ஏன்னா விச் இஸ் அக்கர் ஒன்லி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் இருக்கும்போது மட்டும் இருக்கிறனால திஸ் இஸ் நோன் அஸ் லைட் ரியாக்ஷன். ஆனால் இது லைட் இல்லாத போது நடக்கிறனால திஸ் இஸ் நோன் அஸ் டார்க் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு ரியாக்ஷனுக்கு பேர் லைட் ரியாக்ஷன், செகண்ட் ரியாக்ஷனுக்கு பேர் டார்க் ரியாக்ஷன். ஃபஸ்ட் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க லைட் டிபெண்ட் ரியாக்ஷன். லைட்டை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் அந்த ரியாக்ஷன் இருக்கனால திஸ் இஸ் நோன் அஸ் லைட் டிபெண்ட் ரியாக்ஷன். இது லைட்டை டிபெண்ட் பண்ண இல்லை, இதுக்கு லைட்டே தேவையில்லை இந்த ரியாக்ஷனுக்கு, அதனால் லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன், லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன்னு சொல்கிறாங்க. மூணாவது பேர், இதுக்கு பேர் ஹில் ரியாக்ஷன். ஏன்னா இதை கண்டுபிடிச்சவர் ராபின் ஹில் அப்படிங்கிறவர் இந்த ரியாக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இதுக்கு பேர் ஹில் ரியாக்ஷன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா பயோசிந்தட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. பயாலஜிக்கல் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து ஃபுட்டை சிந்தசிஸ் பண்ணுறதுனால, பயாலஜிக்கல் திங்ஸில் நடக்கிறதுனால இதுக்கு பேர் பயோசிந்தட்டிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு சைக்கிள் ஒன்று வரும், கால்வின் சைக்கிள். மெல்வின் கால்வின்ங்கிறது இந்த செகண்ட் ரியாக்ஷன் ஒரு சைக்கிளிக்காக நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அந்த சைக்கிளுக்கு பேர் கால்வின் சைக்கிள். ஸோ இந்த 3 பேரும் ஃபஸ்ட் ரியாக்ஷனுக்கு, லைட் ரியாக்ஷன், லைட் டிபெண்ட் ரியாக்ஷன், ஹில் ரியாக்ஷன். இந்த பேரெல்லாம் செகண்ட் ரியாக்ஷனுக்கு, டார்க் ரியாக்ஷன், லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன், பயோசிந்தட்டிக் ஃபேஸ் அண்ட் கால்வின் சைக்கிள். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் செகண்டோட ஹெட்டிங் மட்டும். இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா தைலகாய்டு மெம்பரேனில் நடக்கும்.
தைலகாய்டு மெம்பரேன்னா எங்கே பார்த்தோம் இது இங்கே அது நடக்கும். தைலகாய்டு மெம்பரேன்னா இந்த டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் பிக்மெண்ட் ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த பிக்மெண்ட் தான் ஏடிபியை ஏடிபியாகவும் என்ஏடியை என்ஏடிபியாகவும் மாற்றும்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இட் அக்கர் இன் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் இது எங்கே நடக்கும்னா இந்த ஸ்ட்ரோமாக்குள்ளே இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே நடக்கும். ஃபஸ்ட்டு ஒன் தைலகாயில் நடக்கும், அடுத்தது மேட்ரிக்ஸில் நடக்கும். ஸோ ஃபஸ்ட் ரியாக்ஷனில் ஆக்சுவலாக என்ன ஆகும், லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டூ ஏடிபி என்ஏடிபி H2. நம்ம அந்த பிக்மெண்ட் சிஸ்டத்துலேயே பார்த்தோம் இல்லையா, இதுதான் லைட் ரியாக்ஷன்னு சொல்கிறாங்க. சன்லைட்டை ட்ராப் பண்ணி ஏடிபி என்ஏடிபி H2 இந்த பிக்மெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் லைட் ரியாக்ஷன். இதுதான் இங்கே நடக்கும். இந்த லைட் ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆன ஏடிபி என்ஏடிபி H2 அப்படியே இந்த தைலகாய்டு மெம்பரேன்லேருந்து எங்கே மூவ் ஆகும்னா ஸ்ட்ரோமாக்குள்ளே மூவ் ஆகும். ஸோ செகண்ட் ரியாக்ஷன் எங்கே நடக்கும்னா ஸ்ட்ரோமாவில் நடக்கும். ஸோ இங்கே என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்போஹைட்ரேட்டை ரெடியூஸ் ஆகும். எதை வச்சுக்கிட்டு, ஏடிபி என்ஏடிபி H2 வச்சுக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெடியூஸ்டு டு கார்போஹைட்ரேட். இதை நீங்கள் இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி பேட்ரிக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செல்லை ஆப்ரேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி லைட் டைம் ஃபுல்லாக சோலார் எனர்ஜியிலேருந்து இந்த எனர்ஜி ரிச் மாலிகுல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு லைட் இல்லாத டைமில் இந்த எனர்ஜியை வச்சுட்டு இந்த பேட்ரிக்கு சார்ஜ் ஏற்றி வச்ச மாதிரி இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு லைட் இல்லாத டைமில் கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். தட்ஸ் ஆல் அபவுட் தி 2 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ பாருங்கள், நான் சொன்னதை தான் இங்கே டயக்ராமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது லைட் டிபெண்ட் ரியாக்ஷன், இது கால்வின் சைக்கிள் அல்லது லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் கூட எடுத்துக்கலாம். இந்த லைட் டிபெண்ட் ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆன ஏடிபி என்ஏடிபி H2வும் ஆரோ மார்க்கு கவனிங்க, இது கால்வின் சைக்கிள்குள்ளே லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷனுக்குள்ளே போய் இது எனர்ஜி எடுத்துகிட்டு திருப்பியும் ஏடிபி என்ஏடிபியாக மாறி என்ன ஆகுது, திருப்பியும் லைட் இது வந்து பேட்ரி சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் வாட்டர் மாலிகுல் இதுக்குள்ளே என்ட்ராகி இந்த வாட்டர் மாலிகுல் which undergo photolysis-னு சொல்லுவாங்க. இந்த presence of லைட்டில் இந்த ரெண்டாக உடஞ்சி ஹெச் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் பிரியும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸில் ரிலீஸ் ஆகிற ஆக்சிஜன் லைட் ரியாக்ஷனில் மூலிமா தான் நமக்கு ஆக்சிஜன் வெளியில் வருதுன்னு அர்த்தம். இந்த கால்வின் சைக்கிள் நடக்கும்பொழுது தான் அட்மாஸ்பியர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடை குளோரோபிளாஸ்ட் அப்சார்ப் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு என்னவா மாற்றுது, குளுக்கோஸாக மாற்றுது. இந்த டயக்ராமுக்கு அதுதான் எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ், வெரி ஈஸி ஒன். 2 ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தா பிக்மெண்ட்ஸ் கம்மியாக இருந்தாவோ அல்லது வேறு மாதிரி இருந்தாவோ ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் பண்ணோம். அடுத்தது லீஃபோட ஏஜ் அதிகமாக ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட்டும் கம்மியாகிட்டு போகும். அக்குமுலேஷன் ஆஃப் நிறைய கார்போஹைட்ரேட் அக்குமுலேட் ஆனாலும் ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் கம்மியாகலாம். ஹார்மோன்ஸ், நிறைய பிளான்ட் ஹார்மோன்ஸ் இருக்குது விச் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் தி ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ்னு சொல்கிறாங்க. அடுத்தது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒன் மேஜர் பார்ட் வந்து லைட்டு, அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு, டெம்பரேச்சர், வாட்டர், மினரல் எலிமெண்ட்ஸ். இதை 2 மார்க்கில் கூட கேட்கலாம். தட்ஸ் ஆல் அபவுட் தி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். தேங்க்யூ.